நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவானி பையன் தான். நம்ம யூனியன் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஏத்து நிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஜோலியா முடிக்கும். அவன் என்ன பண்ணுதா ஏது பண்ணுதா எல்லாம் எனக்கு தெரியும். மக்கா குருமூர்த்தி, இவனுக்கு புரியுதோ புரியலையோ நீ புரிஞ்சுக்கடே. நான் ஆரம்பத்துல இருந்தே இதான் சொல்றேன். சொன்னேன் அவன் இங்க சின்ன ஜெயில இருக்கிற நண்டு சிண்டைகளை வச்சுக்கிட்டு தப்பான வேலையை பண்ணி வாயில என்ன வச்சுக்கிட்டு இருக்கியா சொல்லுங்க. நாங்களே அதை தான் சொல்லி மயிறு நீ அவ்வளவு பெரிய ஆளா? அவனை கொண்டுட்டா உனக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சிருமா? பாக்குறேன். இல்லண்ணே, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறேன்? நான் தம்பி தானே, எது வந்தாலும் பேசிட்டுக்கலாண்ணே. உங்கள்கிட்ட நான் என்ன பேச வேண்டியிருக்கேன்? உன்னை நானே செய்யறேன். அண்ணே, ஏதாவது பிரச்சனை சண்டை போட சரியாயிடுமாண்ணே? எது வந்தாலும் பேசிக்கலாம். உயிர் ஒன்றும் பிரச்சனை தீருமாண்ணே. எந்த சின்ன பயிர்களை வச்சுக்கிட்டு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதே சின்ன பயிரை வச்சு போடுறேன். பாக்குறியா? நானே சின்ன பையன் தானே, நீ பார்த்து வளர்ந்த பையன் தானே. என்ன போட பையன் நீ? என்கிட்ட சரிக்கு சமன் பேசி சரிண்ணே, எது வந்தாலும் பேசிட்டு போகாதே. சின்ன பையன் தானே, சொன்னா கேளுண்ணே. போய்க்கியாண்ணே? நீங்களே பாத்தீங்கல்ல நான் என்ன பண்ணேன். அவரோட பேசிட்டே போயிருந்தா நானும் போய் சேர்ந்துக்கிட்டேன் நேரத்துக்கு. இவ்வளவு பெர்ஃபெக்டான டைம்ல மனுஷன் வேலை செய்ய முடியாது. ஏதோ 3 வேளையும் எல்லா கடவுளையும் கும்பிடுறது, அந்த கடவுளை என்ன மட்டும் காப்பாத்திட்டாரு, அண்ணனை தண்டிச்சிட்டாரு. நல்ல மனுஷன். இந்த வருஷம் நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் நடத்த யூஜிசி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் ஸ்ட்ரிக்டா வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஏன் எலெக்ஷன் வேண்டாம் ஃபார் த ரெக்கார்ட்ஸ்? எனக்கு என்னமோ வேணான்னு தோணுது சார். செமஸ்டர் வேற வருது. கரண்ட் சினாரியோல எதுக்கு சார் தேவையில்லாம எலெக்ஷன் தான்? Sir, Yeah, you're right. happening. Some other issues will create. Sir, I don't think they're fit for elections. Exactly. In my honest opinion, no. எனக்கு டே காலேஜ் பசங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. தேங்க்ஸ் ரம்யா. சார்லோதா நீங்க கூட சொல்லலாம். இல்லை சார், நான் இந்த காலேஜ்க்கு வந்தே 2 வாரம் தான் ஆகுது. ஸோ நான் ஒப்பீனியன் சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. Come on. இதெல்லாம் இல்லை சார். Hey, சரி சரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆமாங்க. ஏய், அவர் தான் ஒரு நல்ல பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவார். சார், எதுக்கும் ஜேடி ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். ஜேடி உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க. உங்க ஒப்பீனியன் என்ன ஜெடி? நேத்து என்ன கிழமை? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அவருக்கு லீவுடா. அப்ப நேத்து ஃபுல்லா குடிச்சிருப்பாரா? ஜெடி சார், ஏய், எமர்ஜென்சி சார், எமர்ஜென்சி. உனக்கு எங்கடா வேலை? ரோசி மேடம் இருக்காங்க சார், அவங்க ஃபோன் பண்ணி கொடுங்க சார், ப்ளீஸ் சார். அவங்க ஹஸ்பண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியில இருந்து கீழ விழுந்தாங்களாமா சார். ஃபோன் பண்ணுங்க சார். இல்லனா தனியா தவச்சிட்டாங்க சார். ஃபோன் பண்ணி கொடுங்க சார். என்னாச்சு அப்துல்? என்னாச்சு? சொல்றா. மேடம் ஃபோன் பேசுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாதீங்க. போங்க. பேசுங்க மேடம். ஹலோ சார் சார், எலெக்ஷன் வேண்டாம்னு சொல்றேன் சார். ஏதாவது பேசுங்க சார். சாரி சார், சாரி சார். ஜெடி எலெக்ஷன் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? என்னன்னா எலெக்ஷன் வேணும், அவ்வளவுதான். நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது மீனிங்லெஸ்ஸா பேசிட்டு இருப்பார் சார் இவரு. காலேஜ்ல எலெக்ஷன் சொல்லிட்டோம்னா எல்லா பசங்களும் அதே நினைப்புல இருப்பாங்க. ஒருத்தனும் படிக்கவும் மாட்டான், கிளாஸுக்கும் வர மாட்டான். கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி என்னத்த கத்துக்க போறாங்க சார்? காலேஜ்குள்ள எதுக்கு சார் பாலிடிக்ஸ்? சார் மேத்யூ சார், பாலிடிக்ஸ்னா என்ன சார்? சார், நான் உங்களோட பேச விரும்பல. அப்படியா? நான் விருப்பப்படுறேன். இந்த வரேன் சார். பாலிடிக்ஸ்னால் முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும். காலேஜ் படிக்கும் போதே இந்த எலெக்ஷன், கேன்வாசிங், லீடர்ஷிப் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஸ்டேட்டு, சென்ட்ரல் எலெக்ஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியாக சிந்திக்க விட்டால் தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்லை ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்ணுறதுக்குமான பக்குவம் அவங்களுக்கு வரும். இன்னொருத்தர் சார் கண்ட இடத்துல போஸ்ட் விட்டுவானுங்க, எல்லா செவத்துல எழுதுவானுங்க, அப்புறம் ஏன் செவரு உன் செவரு அடிச்சுப்பானுங்க. ஏன் இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க பண்ணுறது இல்லையா? உட்காருங்க சார். இதெல்லாம் பொது தேர்தல்லாம் நடக்கும்போது வர பிரச்சனைகள் தானே. அதுக்காக நாட்டில் எலெக்ஷனே வேணான்னு முடிவு எடுத்துட முடியுமா என்ன? நம்ம ஊரில் இன்னும் போஸ்டர், பேனர் கலாச்சாரம் இருக்க தான் செய்யுது. பசங்களுக்கு எங்கே ஓட்டணும், ஓட்டக்கூடாது, பேனர் எங்கே வைக்கணும், வைக்கக்கூடாதுன்னு தெரியணும்னா இங்கே எலெக்ஷன் நடக்கணும். அப்போ தான் வெளியில் போய் கரெக்டாக இருப்பான். இந்த குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும்னா பாலிடிக்ஸ்னா என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். சரி, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது விட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்கன்னா, காலேஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சார்,
அப்பெல்லாம் எதுவும் நடக்காது சார். மீறி நடந்தா காலேஜ் விட்டு போயிருவீங்களா? ரிசைன் பண்ணிடுவீங்களோ என்ன? நடந்தா பார்ப்போம். We have started counting for the 4th round. சார் 4வது ரவுண்ட் சார். ஃபைனல் ரிசல்ட்ஸ் வேற வரப்போகுது. பயமா இருக்கு சார். பெரிய அமைதிப்படை அம்மாவாசை. 4வது ரவுண்டா எஜிப்பா. Most awaiting election results are going to be declared very soon. 4th and final election results are going to be declared. Bhargav 2,588 votes. Savita 2,648 votes. Savita won the election by 6. வாழ்த்துக்கள் சேர்பர்சன். சார் அங்க ஆல்ரெடி ஏதோ பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் இப்ப என்ன சார் பண்றது? இன்னும் ஏன்டா என்ன கேட்டுக்கிட்டு அவங்கள கேளு. சேர்மன் சொல்லுங்க என்ன பண்ணலாம்? சார் இந்த அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நானே பார்கவ் கிட்ட போய் பேசிடலாமான்னு யோசிக்கிறேன். பர்றா தாராளமாக போங்க, ஆனால் தனியாக போங்க. மேடம், இந்த தலையை சுரிஞ்சுக்கிட்டு நட்டையை உடச்சிக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு தயங்கி இன்ஸ்டால்மெண்ட்லாம் போகக்கூடாது. நான் எப்படை நான் கங்க்ராட் சொல்ல தான் வந்தேன். வெறும் 60 ஓட்டில் ஜெயிக்கிறதெல்லாம் வெற்றியே இல்லை. காலேஜில் ஒரு சேர்மன் தான் இருக்கணுமா என்ன? இனிமேல் நான் ஈவினிங் காலேஜை பார்த்துக்கிறேன், நீ டே காலேஜை பார்த்துக்கோ. ஓகே பாய். ஓ கங்க்ராட்ஸ். நாமினேஷன் அன்னைக்கு கூட நான் கை கொடுத்தேன், நீ தான் கொடுக்கவே இல்லை. இப்போ ஆச்சு கொடு. அவங்க தனியா போனது எனக்கு ரொம்ப சேஃபா படல. நான் வேணா என்னன்னு போய் பார்க்கவா சார்? கொடு. என்னது சமாதானமா போயிட்டாரு? ஜெயிச்ச பொண்ணு கிட்டே கை கொடுத்துட்டு இருக்காப்ல. நீ முதல்ல போனா விட்டு. ஒரு நிமிஷம் தம்பி. அப்பா பிரச்சனை எதுவும் இல்லப்பா. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டேன். டே காலேஜ் சேர்மனா என்னைய இருக்க சொல்லிட்டாப்பா. அவ போட்ட பிச்சை பதவிக்கு மேல உனக்கு காசு வந்துருச்சா? அப்பா அப்படி இல்லப்பா, நான் நேர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏய் முதல்ல அவன் அங்கிருந்து சேஃபா அனுப்பு. சரிங்கண்ணா. போக மாட்டேன் அது இது நான் மிரட்டி அனுப்பு. சரிங்கண்ணா. இவனை தோக்கடிச்சு அந்த பொட்டச்சி நாசம் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன். இல்ல ப்ளீஸ் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். எதுவும் பண்ண வேணாம். உங்க மூஞ்சில யாரு போட சொல்லியிருக்காரு தம்பி? முதல்ல உள்ள உட்காருங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க சார். அங்க ஒண்ணுமே சொல்ல சார். அவன் கை கொடுத்த ஓகே சொல்லிட்டான். அவ்வளோதான். செலிப்ரேஷன்ஸ் ஆர் டன். ஏய் அண்ணா இந்த எல்லாம் மாட்டிக்கோ. டேய் தம்பி பூத் எங்கடா இது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா. வா. அப்பா அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டு போங்க. சார் ஈவினிங் காலேஜ் பசங்க பூத்த கொடுத்துறதா பேசிட்டு இருக்கானுங்க சார். எத்தனை பேர் அவன்? ப்ரொஃபஸர்னா என்னடா நடந்தது எலெக்ஷன் இல்ல, உன்னை ரீ எலெக்ஷன் வேணும் இல்ல ரீகவுண்டிங். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏய் பூத்த கொடுத்துறா. எந்த டிபார்ட்மெண்ட் நீ? இங்க வா. யோ இத தேவ மைட்லாம் பேசிட்டு இருக்காத. கொண்டு வாடா பையன். ஃபயர் உடைச்சு போடா. போலீஸ் வந்து பேசு. இரு. சார் ப்ளீஸ். மூணு கம்மன் நில்லுங்கடா. ஏய் பேசிக்கிட்டு இருக்கேன். சார் ஈவினிங் காலேஜ் சேர்மன் கேண்டிடேட் பார்க்க உங்கள்ட்ட பேசணும் சொல்றா சார். சார் நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அப்பா கேட்கல. 50-60 கட்சி ஆளுங்களை இங்க பிரச்சனை பண்றதுக்காகவே உள்ள இறக்கி விட்டுருக்காரு சார். பசங்களோட பசங்களா கலந்துட்டாங்க. நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க சார். ஆன் தி ஸ்டார் போர்ட். இல்லையே என்னடா பட்டன் கிறுகிறுன்னு ஆயிட்டானுங்க. Now close your bloody eyes and freeze. டேய் தம்பி டேய் என்ன சொல்லுங்கடா? என்னண்ணா சவுத்துல ஓடினானுங்க. மூவ் ஃபார்வர்ட். நோ என்னண்ணா பேக் அடிக்கிறானுங்க. நில்லுங்கடா. பேசலாம்டா. ஏய் பொண்ணுங்களெல்லாம் சேஃபா வீட்டுக்கு அனுப்பு. சார் சொன்னது சைடா. டேய் எல்லாரும் பேக் உள்ளே கூட்டி போடா. போ ஃபாஸ்ட். போடா.
கிளாஸ் ஃபுல்லாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்காங்க சார். பெருசாக ஒன்றும் இல்லை சார், சும்மா நகைக்கீரல் மாதிரி தான் இருக்கு. டேய், லைப்ரரியில் தான் மீட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேஃபாடா? எல்லா குரூப்பையும் செக் பண்ணிட்டேன் சார், எல்லாரும் சேஃப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. காலேஜ்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராலயும் மொத்த கலவரமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு ப்ரொஃபசர் அவ நடந்துக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆனதை பத்தி சொல்றீங்கல்ல, 4-5 பொண்ணுங்களை ரவுடிங்க சேர்ந்து அடி நடிச்சாங்களே, அப்ப மத்த ஸ்டாஃப்ஸால என்ன பண்ண முடிஞ்சது? யாருமே அங்க வந்து தடுக்கலையே. ஸ்டாப் இட் சாரு. நீங்க இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி முழுசா இன்னும் 1 மாசம் ஆகல. பேசாம இருங்க. இவனுங்க என்ன தாண்டா பேசுவானுங்க அப்படி தவறாயிரு. நான் ஜேடி கிட்ட பேசுறேன். தென் we will take a call. சார் அவர் திரும்ப இந்த காலேஜுக்கு வரதா இருந்தா we are resigning சார். என்ன மைண்டுக்கு இந்த மீட்டிங்னு எனக்கு புரியலையே சார். நானே ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டேன் சார் போறேன்னு. I'm just leaving this college. ஜேடி just wait in the car. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச. சார் I said wait. I understand. இவங்கள உன்னை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஒரு கேப் தேவைதான். நீ எடுத்த முடிவு கரெக்ட். நீ 3 மாசம் பிரேக் கேட்ட இல்ல. ஐ ஹவ் ஓகேட் இட். நான் எப்போ கேட்டேன்? இது உன் கையெழுத்து தானே சார்? அப்படியே போட்டிருக்காங்க சார். ஓ கம் ஆன் ஜெடி. கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லி நீ தானே 3 மாசம் பிரேக் கேட்டிருக்க. கிளாஸ் எடுக்கவா? எந்த காலேஜுக்கு? காலேஜ் as you have mentioned observation home. சார் விளையாடாதீங்க சார். நாங்கள் போய் என்ன சார் பண்ண போகிறேன்? இந்த கையெழுத்து நான் போடல சார். ஒருவேளை 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே வாய்ப்புகள் இருக்கு. See, JD, you're losing control on yourself. எலெக்ஷனில் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வேலையை விட்டு போகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கேன்ல. தட் மீன்ஸ் யூ ஹாவ் சம்திங் ஆன் யோர் மைண்ட். போகிறேன் சார், போகிறேன். எனக்கு இங்கே நிறைய வேண்டியவங்க இருக்காங்க. அவனுங்க பண்ண வேலையாக தான் இருக்கும் அது. இட்ஸ் ஓகே, ஐ நீட் அ சேஞ்ச் டூ. போகிறேன். நீ போகிற இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் மேன்ஷனில் வெயிட் பண்ணுறாரு. அப்படின்னா இது பண்ணிக்கண்ணே, நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா? இல்லைண்ணே. அப்போ நானும் லாயர் சாரும் யூனியன் ஆஃபீஸில் பேசுறது எப்படி போலீஸ்க்கு அதுக்கு போச்சு? அதான் தெரிலண்ணே. இந்த சினிமாவில் பாட்டு போடுவாப்ல அனிருத், அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டிருக்கானா, கேட்போமா அதை? கேளு. அண்ணா பவானி நாள் குடிச்சிட்டானே, அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான். சிறுசில் வச்சு உன்னையும் தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். என்னடா 2 பொண்டாட்டிக்காரா? ஏதாவது உன் குரலா இல்லை உனக்கு போல அவனை மிமிக்ரி பண்ணிட்டானா? கூப்பிட்டியா பவானி? பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போதும் இல்லைன்னு பார்த்துக்கோ. 3 வேளையும் சாப்பாடு போதும் இல்லையோ, சரக்கு டோப்பு எல்லாம் நிற்காம போகணும். சரி பவானி, நான் பார்த்துக்கிறேன். இதில் விட்ட நீ எடுத்து கொடுத்த தாலியை நீயே இருக்கலாமாண்ணே? இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டப்பா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. ஏன் ஜெர்க் அடிக்கிற? கத்தி இடுப்பில் சுரிக்குதுண்ணா, அதோட உட்காரும்போது எசபச குத்திருச்சுண்ணா. இப்போ நம்ம எதிரி ஒருத்தன் போட்டான், அதனால பவானி போய் சேர்ந்துட்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல. இடுப்பில் கத்தி சுரி வச்சிருந்தாப்புல, உட்காரும்போது எசபச குத்திட்டு செத்துறாப்புன்னு சொன்னா கேட்கறது நல்லா இருக்கும் இல்லையா? சாஞ்சு உட்காரு. நான் மரியாதையா அதான் ஃபோனில் பேசும்போது ஆமாம் பண்ணுறது, நேரில் அண்ணன் ஒன்றுன்ட்டு என்னது இது? சாஞ்சு உட்கார்.
டேய் கோபாலு டேய் அண்ணா சொல்லுங்க தாஸ்ட்டு சொல்லி 10-15 வயசுல 2 பேர் சவுண்டா சொல்லு. சரிண்ணே. போ. அண்ணா ஆ நம்ம சின்ன ஜெயிலுக்கு இது புதுசா பாடம் எடுக்க வாத்தியார் போகிறத பேசிக்கிறாங்கண்ணே. சரி. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதான் சொல்லலாண்ணே. டேய் ஜெயிலுக்கு வாத்தி வர சகஜம் தானடா. அது என்னமோ ஆளாளுக்கு பேசி பெரிய பரவப்பு செய்து பில்டப் கொடுக்குறீங்க. இவனை தூக்கி போட்டு யாராவது வண்டி எடுக்க சொல்லு. போ. சரிண்ணே. மாஸ்டரே, இதான் பவானி அலங்கிட்டு இருக்கு. இங்க பவானி அடிக்கடி வருவார் கேள்விப்பட்டிருக்கேன். இறங்க போலாம். ஐயோ என்ன விளாடுறிய மாஸ்டரே? நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. இங்க யாரா பவானி? ஆ பவானி இங்க யாரா பார்த்துருக்கா? அதனால பேரு பவானி. பேரு வைக்கும் போது குப்புறப்படுத்துந்தானா என்ன? இதை பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், எவனாச்சும் திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க, உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன். எப்படி? எங்க இன்னொரு பாட்டில் வீசம் பார்ப்போம். அப்போ உனக்கு பவானியை நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றத அப்படியே அவன்கிட்ட போய் சொல்லுவியா? பவானி 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 உன் இடம் தெரிஞ்சே ஒருத்தன் வந்தான் பவானி. சொல்றா? இல்லை நீ சொல்ல, நான் அப்படியே போய் சொல்லிடுறேன். இல்ல நீ பயப்படுற. இவர் எல்லாம் உனக்கும் சேர்த்தே ஒன்று சொல்றேன். என்னைக்கு அப்சர்வேஷன் ஹோம்ல அந்த 2 பசங்களை கொன்னு தொங்க விட்டீங்களோ அன்னைக்கு நான் செத்துட்டேன். இனிமே என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த சின்ன பசங்க கையில பச்சை குத்தி விட்டு எச்ச வேலைக்கு யூஸ் பண்றதெல்லாம் இனிமே நடக்காது. இனி பசங்களை வச்சு எவன் எதை பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு கொன்னுட்டு தான் பண்ணணும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10 பேரையாவது குத்திட்டு தான் சாவேன். அது பவானியா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி. இது அப்படியே அவன்கிட்ட போய் சொல்வியா? வா எது கதை சார். என் மேலே பாட்டில் எரிஞ்சது அவன்டா. இங்கே வா. இல்லை பவானி, நான் அவன் மேலே தான் எரிஞ்சேன். பெண்ணு கீழே வந்துடும், நீ பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதை மிஸ் ஆகி கொட்டமுத்து. டேய் கொட்டமுத்து, அண்ணன் கூப்பிடுறாரு போ. ஐயோ என்ன பண்ற? இல்லப்பா, கதவை சாத்திட்டு போயிட்டான்பா. 1 மணி நேரமா என் கழுத்துல கத்தி வச்சு மாட்டிட்டு இருந்தான். மயிறு பிடிங்கிட்டு இருந்தேன். பவானி கழுத்துல வச்சது கத்தி இல்ல, பேனா. ஓ இதெல்லாம் தெரியல உனக்கு? அவன் மூட்டு போன பிறகு அந்த கதவை திறன்னு சொன்னா திறப்பானா? வேணா லெட்டர் போடுவோமா? ஐயா அன்புடன் கதவை திறங்க. பவானி நீங்க யாரா நல்லா வரைவா? மாஸ்டர் இதோ இவன் தான் மாஸ்டர். இந்த கக்கூசில் செவுத்துல அசிங்கமா கிறுக்கி வச்சு கிறுக்கேன் மாஸ்டர். ஹாய் வாத்தி. நேற்று ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தன் கழுத்தில் பேனை வச்சு பவானிகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னியாமே, அந்த பவானி நான் தான். வணக்கம். எனக்கு சொந்தமான துணி கடை, மெஸ்ஸு, ஒயின் ஷாப் இதெல்லாம் அடிச்சு உடைச்சா இவன் என்ன பெருசாக மயிரை பிடிங்கிற போகிறான். இவனே கிரிமினலு, இவன் எங்கே போலீஸ்கிட்ட போயிட போகிறான்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டேல. அந்த கணக்கெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் என்கிட்ட போட்டது தான் தப்பு. வெளியில் உன்னை பற்றி விசாரித்தேன். உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் சுற்றிட்டு இருக்காம, அதில் யாரை போடலான்னு சொல்லி பசங்கிட்ட கேட்டேன். பசங்க வந்தானே எல்லாரையும் போடலான்னு, ஜாலியாக இருக்குன்னு சொன்னாங்க. நீ ஒன்று பண்ணு, ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து உனக்கு பிடிச்சவங்க பேரெல்லாம் ஏபிசிடி ஆர்டரில் வரிசையாக எழுது. இந்த பொண்ணுங்க சின்ன குழந்தைங்களாம் மன்னிச்சு விட்டோம் சொல்லி சும்மா விட்டுறாத.
அவங்க பேரையும் கன்ஃபார்ம் ஆயிடுது. எழுதிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஃபோனை போடு. அப்புறம் பத்தே அண்ணா என்னாச்சு தம்பி? ஃபோன் கொடுங்க. ஹலோ, என்னடா ஃபோனை வச்சுட்டான்? பயந்துருப்பானே. எமோஷனல் இருக்கான் போல. இந்த எமோஷனல் இருக்கவங்களாம் ஏன் தான் கோவப்படுறானோ தெரியலடா. எடு 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 எடு. சொல்றேன் மச்சி. எங்க இருக்க? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன். சேஃபா தானே இருக்க? ஆமாடா, ஏன் என்ன பிரச்சனை? டேய் நான் சொல்றது கேளு. எங்க வெளிய போகாத. ஏய், என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். கம் ஆன் பிக் அப் பிக் அப் பிக் அப். சார் எங்கடா இருக்க? ஏய் கம். சேஃபா தானே இருக்க? ஆமா சார், என்னாச்சு? இது பாரு. நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்கன்னு செக் பண்ணு. ஓகே? ஓகே சார். ஹலோ பதி, எங்க இருக்காம? இங்கே தான் இருக்கார் ஜெடி. யாரும்மா? என்னாச்சு? வீட்ல ஏறி வெளிய வந்துறாத. எவ்ரிதிங் சேஃப்? மச்சான் ஜேடி ஃபோன் பண்ணா ஏதோ பிரச்சனை போல தெரியுது. நம்ம யாரையும் வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் யாரும் வெளில இருக்காதீங்க. முக்கியமா ரோட் டிராவல் அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை வெளில இருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ளே கடைக்குள்ளேயோ இல்ல சேஃபான பிளேஸ்க்கு போயிடுங்க. ஜேடி சார் இப்பதான் கால் பண்ணாரு. ஏதோ பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். சேஃபா இருக்கீங்கன்னா சேஃபா இருங்க. தயவு செஞ்சு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு தொலைங்க. டேய் வண்டி ஓரங்கடா. சார் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேஃப்னு குரூப்ல டெக்ஸ்ட் போட்டாங்க. ஆனா பார்கவுக்கும் சவிதாக்கு மட்டும் லைன் போல சார். ரைட்ல ரொம்ப கட் பண்ணாத. ஹலோ. சேஃபா வரது எங்க இருக்க? இதோ பக்கத்துல ஷாப்பிங் மால். என்னாச்சு? அவன் உன் கூட தானே இருக்கான்? ஆமாடா, என் பர்ஸ் கார்ல விட்டு அவர் எடுக்க போய். வரது என்னாச்சு? என்னாச்சு வரது? வரது என்னாச்சு? வரது எங்கடா இருக்க? சார் தேவல சரியா சார்? டேய் உனக்கு ஒண்ணு இல்லையா? என்னாச்சு? டேய் டேய். வெளியே போ. என்னாச்சு? சவிதா போ. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையர்டு ஹட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுற்றுன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், டெய்லி 4 விக்கெட் விடும். இது வரைக்கும் என்னை தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையாக உன்னை நான் மன்னிச்சு விட்றேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. இல்லைன்னா இன்னைக்கு தப்பிச்சவன் நாளைக்கு சாவான், நாளைக்கு தப்பிச்சவன் நாளானைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துட்டே இருப்பானுங்க. நன்றி வணக்கம். பாத்தி அப்புறம் நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணேன்னா, நான் பேர் வைக்கும்போது குப்பரை படுக்கலையா, மட்டை மல்லாக்கப்படுத்திருந்தேனா. விட மாட்டேன்டா. சரி வா. எனக்கு ஒரு நாள் உங்களை பார்த்துக்கங்க, நான் வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க தம்பி. இந்த பசங்களுக்கு எதுவும் அம்மா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம்டா தாசே. ஹலோ சார், நான் துலுக்கான பேசுறேன் சார். தாசும் உங்க பசங்களை சேர்ந்து எங்களை அடிச்சு வச்சுட்டு அப்புறலான பசங்க எல்லாரையும் கண்டெய்னர்ல ஏத்தி இங்கே கூட்டிட்டு போயிட்டேன் சார். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார்.
உங்களுக்கு ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்லை தம்பி. இவனுங்களுக்காக நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும். மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. சார் இந்த லட்டியை பிடிங்க. ரூலாச்சு மயிராச்சு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே. அவனுங்களை அடிச்சு எடுத்து வாங்குங்க. பிடிங்க. அமர பாட்டுல தான் கெட்டிக்காரங்க. வெத்தல போட்ட சோக்குல நான் கப்புன்னு குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமரம். மாத்திரா வந்துருச்சா அது? ஏய் ரா என்ன அடிக்க போறியா? வா. அவனை என்ன ஜெயிச்சிட்ட நீ வாழ்க்கையில. கத்ரா பார்கவ் போயிட்டான்டா. பார்கவ் காலேஜ்ல உங்களை விட மோசமா ஆட்டம் போட்டவன்டா. இப்ப போயிட்டான். ரொம்ப மோசமான ஒருத்தன் திருந்தி நல்லா வாழணும்னு நினைக்கும் போது செத்துட்டான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் தெரியுமாடா. சுத்தி இருக்கிற பல பேர் வாழ்றதுக்கான நம்பிக்கை கட்டுமுடா. ஐயா பாட்டி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்லப்பா. விடுங்க தம்பி, இவனு மேல ஒரு ஆளு இவன்ட்டு சரிசமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த நாயை செத்தா கூட திருந்த மாட்டானு. யோ எவங்க திருந்துவான்? நாம என்னைக்கு அவன் திருந்த நினைக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கோம், நேரம் கொடுத்துருக்கோம், இடம் கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம். உண்டியல் உடைச்ச கட்டில பாட்டில் மணி சோடா சேர்க்கிறேன். அப்புறம் எப்படி பெத்தவங்க வச்ச பேரு சோரெல்லாம் ஞாபகம் இருக்கும்? குடும்பமும் ஒதுக்குது, சமுதாயமும் ஒதுக்குது, எல்லாருமே அடிச்சு துரத்துற எப்படிங்க திருந்துவான்? இவனா இங்க தப்பு பண்ற பல பேர் எமோஷனல் கிரைம் தாண்டா பண்றான். பாசத்துல, துரோகத்துல, கோவத்துல, வேகத்துல ஆளுக்கு ஒரு காரணம். ஆனா அதுக்கப்புறம் நீ மேல 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 பண்ற ஒவ்வொரு தப்பு உன்னை எது பண்ண வைக்குது தெரியுமாடா? போதடா. நான் அடிச்சு சொல்வேன்டா, உன் தப்பு தவிர மத்த எல்லா தப்பையும் போதையில தாண்டா செஞ்சு. நீ குடிக்கல, கூத்தடிக்கல? வாங்க சார், வாங்க. குடியில கெட்டவன் தான் சார் குடியை பத்தி சொல்ல முடியும். என் குடியாலதான் 2 புள்ளிக உயிரை விட்டுச்சுன்னு புரிஞ்சதும் தாண்டா குடிக்கிறதே விட்டேன். சும்மா அது நாடகம் போடாத வாத்தி. நான் வீட்டுல காசா குடிக்கிறோம், விக்கிறோன்னு மட்டும் நக்கிறோன்னு நோட்ட சொல்றேன். அதான்டா நானும் சொல்றேன். இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். அந்த அரசியலை தாண்டா பவானி பண்ணிட்டு இருக்கிறான். குழந்தைகளை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லும் போதே அதே குழந்தைகளை தப்பான வேலையை செய்ய வைக்கிறான் அந்த மிருகம். என்னடா என்னது? காசு கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு விரல மை வச்சு விட்ட மாதிரி உங்க எல்லாத்தையும் ஓசியில் கொடுத்து பச்சை குத்தி விட்டுருக்கிறான். உங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, துணி எல்லாத்தையும் கொடுத்து குளிப்பாட்டி வச்சிருக்கிறான். எப்பா டேய் போதும்டா. இனிமே நல்லா சூப்பரா வாழ்ந்துருவோம்னு நம்மள அந்த பிள்ளைங்களை தாண்டா வண்டி ஏற்றி அமுச்சு வச்சிருக்கிறீங்க. அதுக்கு ஃபேன்ல தொங்க போதோ, டயர்ல சிக்க போதோ, ஆனா காப்பாற்ற வேண்டாம். ஒவ்வொருத்தனையும் காப்பாற்ற வேண்டாம். அது என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய் என்ன பிடிச்சவள கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சத்தோட சொல்ற பாப்போம். அண்ணா, பவானி பினாமி ஆளுங்களோட ஃபைலு, டாக்குமெண்ட்டு, பணம் எல்லாத்தையும் மொத்தமாக கண்டெய்னரில் ஏற்றிக்கிட்டு நைட்டோட நைட்டாக பார்டர் தாண்டதா பேசிக்கிட்டாங்கண்ணே. பசங்களும் அதில் தான் இருக்காங்கண்ணே.